வணக்கம். உங்கள் அம்மு ரஜினி, காரைக்குடி. நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்புனுங்க. நைட்டு கிளம்பி காரைக்குடி போயிட்டேன். இப்போது 10 மணி ஆச்சு. என்ன காரணம்னா, அது என்ன சொல்கிறது, யாரை குறித்து சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட்டு சரியில்லை, அவ்வளோன்னு சொல்லுவேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு வாயில்லை. கஷ்டமாக இருக்குது. நான் போகும்போது கீழப்பாக்கம் பார்த்தேன். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனம். ஏன், என்ன காரணம்? பஸ்ஸு வந்து ரொம்ப லேட்டாக கிடச்சி. லேடிஸு என்னை விடுங்க, லேடிஸு ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்க. அந்த குழந்தைங்களாம் ரொம்ப சிரமப்படுது. மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. சரியா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதை என்ன கெத்த இதில் காட்டணும்? அந்த ஓட்டில் தான் காட்ட முடியும். இந்த ஓட்டு நான் போட்டு வந்தேன். காருக்குள்ளே போய் நல்லபடியாக போட்டேன். சந்தோஷமாக இருக்குது. இதாக இருக்குது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு விரல் ஓட்டு போடுறது தான் பிரச்சனை. இப்போ போட்டாச்சு. நல்லபடியாக போட்டேன். மன நிறைவாக போட்டேன். யாருக்குன்னு கேட்கக்கூடாது. என்ன போட்டேன் ரகசியம் எந்த ஆளும் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தது தான் நான் போட்டேன், நீ போட்டேன், போடாதவங்க கூட போட்டுக்கணும். ஏன் மறைப்பானே? நான் உண்மையான ஆள், நேர்மையான ஆளுக்கு தான் போட்டிருக்கேன். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. எந்த பிரச்சனை ஆண்டவனுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், எம்பெருமான் முருகனுக்கு தெரியும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் தெரியும். எல்லா தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன குழந்தை பெரிய ஆள் வரைக்கும் தெரியும். இலசு முதல் பழசு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு அந்த ஓட்டு. உங்கள் அம்முடிச்சு மறுபடியும் சொல்கிறேன். நேரத்துலாம் ரொம்ப சிரமப்பட்டு நாளில் ஆம்பளையால் எப்படி போயிடுவாங்க? கோமணத்தை கட்டி விடுப்புறோம். பொம்பளை போக முடியுமா? குழந்தைங்க, பச்சையில குழந்தைங்க ரொம்ப சிரமம். அப்படியே பார்க்குறேன், எனக்கு கண்ணில் கண்ணீர் தான் வருது. அவ்வளோ சிரமப்பட்டு நானே போயிருக்கேன். அப்போ மீதியால் எப்படி போயிருப்பாங்க? இந்த ஓட்டில் வந்து எந்த பாடுதலும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் கூடாது. யார் ஜெயிக்கணும், அவருக்கு போய் சேரணும். இறைவன் எம்பெருமான் முருங்கையில் தான் இருக்குது. அதை தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்தை அதை சொல்லிகிட்ருக்கேன். சரி ஆண்டவா, இது ஜெயிக்கிற அளவுக்கு போய் சேரணும். இந்த எல்லா ஓட்டும் அவருக்கே போகணும். அவர் ஜெயிக்கணும். சில பேர் அது 2 கட்சி பிரித்து எடுத்துக்கிறோம். அந்த 3ஆவது கட்சி விட்டுருங்க. பழைய கட்சி 2 கட்சி அவங்க பிரித்து எடுத்துருவாங்க. மீதி ஓட்டு தான் சரிவமாக பிரிச்சுருவாங்க. அதெல்லாம் தப்பான வேலை. மக்கள் ஓட்டு திட்டக்கூடாதுங்க. அது பெரிய பாவச்செயல், பெரிய பிரச்சனைகள். சரியா? யாருக்கு போடணுங்க அவன் போட்டோம். இன்னொன்னா கூட ஒரு நாள் ஃப்ரீ பண்ணி கொடுங்க, ஒரு டயத்தை ஃப்ரீ பண்ணி கொடுங்க. எந்தெந்த மக்கள் போல் அந்த ஊரில் போய் பாருங்கள், தேடி பாருங்கள். அந்த மக்களுக்கு ஓட்டை எடுத்து யார் ஊர்லேருந்து வர முடியலையோ அந்த ஏரியாவுக்கு அவங்க ஓட்டை போட சொல்லுங்கள். போடுவாங்க கண்டிப்பாக. ஜெயிக்கிற கட்சி எது இருந்தாலும் ஜெயிக்கிறது தெரியும். அதில் எவ்வளோ தான் நீங்கள் அள்ளி கொடுத்தாலும், எவ்வளோ தான் பண்ணி கொடுத்தாலும் நடக்காது. வேலையில் எல்லாம் இறைவனுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். எவன் துரோகி, எவன் நல்லவன் ஆண்டவனுக்கு தெரியும். அதனால் ஜெயிக்க வாய்ப்பு யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உண்மையை சொல்கிறேன். சத்தியம் என்றைக்கும் வெல்லுங்க. சத்தியம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, என்றைக்குமே வெல்லும். இது என்னோடய கருத்து. ஏற்றுக்காட்டி போங்க. என்னோடய கருத்து. நான் பேசிட்டேன், மனசில் பேசிட்டேன். கஷ்டப்பட்டு வந்து தான் ஓட்டு போட்டு வந்துட்டேன். காலைல 2 மணிக்கு வந்துட்டேன். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு காலைல 2 மணிக்கு வந்தேன். 3 மணிக்கு பஸ் வந்து ஏறி வந்துட்டேன். நம்ம போய் எடுத்து பார்க்கணும்னா இப்போ நான் டிரைவரு வண்டியை எடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த வண்டி எடுக்க போகிறேன். 6 மணிக்கு எடுத்துருவேன். 6க்கு எடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். நான் போன ஒரு இடத்துக்கு போனோம், கம்பெனி தான் போனேன். ஏன் சொல்லியும் பார்க்க என் வயிறு இருக்குல்ல. செய்கிற கடமை ஜனநாயக கடமை செஞ்சுட்டேன். செஞ்சு மன நிறைவோட வந்துட்டேன். என் பிள்ளைங்களாம் செஞ்சுருக்குங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சரியா? கண்ணில் தூக்கம் இருக்குது. என்ன செய்கிறது? நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்த வாழ்றது நல்லா இருக்கணும். ஆச்சு அதான் போயிட்டு வந்தாச்சு நல்லபடியாக. எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த இறைவன் பார்த்தா நல்லவன் யார், கெட்டவனை பார்த்து குறித்து அவங்க ஜெயிக்க வைக்கணும். வாழ்க வளமுடன். உங்கள் அம்மு ரஜினி, காருக. இன்று போல் இன்று வாழ்க, வாழ்க பல்லாண்டு.